அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹஜ் ஓர் பாக்கியம். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஜ் செய்பவர், உம்ரா செய்பவர், இவர்கள் அல்லாஹுவின் விருந்தினர்கள் ஆவார்கள். இந்த செய்தி இப்னு மாஜா என்ற நூலிலே 2893 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தனக்கு உண்டான விருந்தாளிகளை கண்ணியத்தோடும் மிகுந்த மரியாதையோடும் வரவேற்று அவர்களை உபசரிக்கும் முகமாக இந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது. சாதாரணமான ஒரு பாக்கியம் அல்ல ஹஜ் என்பது. நிகர் காட்ட முடியாத ஒரு பாக்கியம். அந்த ஹஜ் உம்ரா என்ற வழிபாட்டை நிறைவேற்றுகின்ற போது நாம் ஒரு இஹ்ராம் என்ற கட்டுப்பாட்டுக்குள்ளே வருகிறோம். அந்த இஹ்ராம் என்கின்ற அந்த கட்டுப்பாடு, யார் இஹ்ராம் அணிந்திருக்கிறாரோ அவருக்கும் அவருடைய ரப்புக்கும் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. அந்த இஹ்ராம் என்பது அந்த அடியாரை மகத்துவமுள்ள அடியாராக மாற்றி வைக்கிறது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவித்தார்கள், இஹ்ராம் அணிந்த ஒருவர் அரஃபா மைதானத்தில் அல்லாஹுடைய தூதருடன் தன்னுடைய வாகனத்தின் மீது இருந்தார். திடீரென அவர் தன்னுடைய வாகனத்தில் இருந்து கீழே விழுந்து விட்டார். அது அவருடைய கழுத்தை முறித்து விட்டது. அப்படி கீழே விழுந்தபோது அவருடைய கழுத்து முறிவுபட்டு விட்டது. அப்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய உடலை இலந்தை இலை கலந்த தண்ணீரால் குளிப்பாட்டி, இஹ்ராம் அணிவதை போன்று 2 ஆடைகளால் கஃனிடுங்கள். அவருடைய உடலுக்கு நறுமணம் பூச வேண்டாம். அவருடைய தலையை மறைக்கவும் வேண்டாம். ஏனெனில் இஹ்ராம் அணிந்திருந்த அவர் கியாமத் நாளிலே லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்வியா சொல்லிக் கொண்டிருப்பவராகவே எழுப்பப்படுவார் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 1266 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய அந்தஸ்தை அவர் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இஹ்ராம் அணிந்து ஹஜ்ஜுக்காக வேண்டி தன்னை சித்தப்படுத்திக் கொண்டு வந்தவர் அந்த ஹஜ்ஜை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே ஒரு விபத்தில் அவர் இறந்து விடுகிறார். அப்படி இறந்தவர் ஹஜ்ஜுக்காக வேண்டி இஹ்ராம் கட்டியவர் எப்படி பாவிக்கப்பட வேண்டுமோ அதுபோன்றே பாவிக்கப்பட வேண்டும். இஹ்ராம் கட்டி இருக்கக்கூடிய ஆண்மகன் எப்படி தலையை மூடக்கூடாதோ அதுபோன்று இவர் கஃனிடுகின்ற போது இவருடைய தலை மூடப்படவும் கூடாது. மற்ற பிரேதங்களுக்கு அணிவிக்கப்படுவதை போன்று கஃன் ஆடைகள் எல்லாம் இல்லாமல் இவர் ஹஜ் என்கின்ற இந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உண்டான அந்த இஹ்ராம் என்கின்ற அந்த ஆடையை அணிந்தால் மாத்திரம் போதும். மறுமை நாளிலே ஒவ்வொருவரும் தன்னுடைய இறப்பு எப்படி இருந்ததோ அந்த அடிப்படையில் எழுப்பப்படுவார்கள். அப்படி எழுப்பப்படுகின்ற போது அந்த பல கோடிக்கணக்கான மக்களுக்கு மத்தியிலே இஹ்ராம் தரித்த ஒருவர் தல்பியாவை மொழிந்து கொண்டு தன்னுடைய ரப்பை சந்திப்பார் என்கின்ற செய்தியைத்தான் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா அப்படிப்பட்ட ஹஜ்ஜின் பாக்கியங்களை அடைந்து கொள்கின்ற வாய்ப்பை
நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.